பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள் ரைஸ் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து ஆகிருக்கு. இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிட்டு எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா 1 hour வந்து ஓவர் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து ஆகிருக்கு. பாருங்கள் பார்க்குறப்ப எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ரைஸு வந்து நல்லா பாயில் ஆகிடுது. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒருத்தர் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போடுறேன். ஆயில் போட்டு நல்லா வந்து காஞ்சி பிறகு பிரியாணி ஸ்பைஸ் பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைஸஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அன்னாசி பூ, அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இப்படி வதக்கி கொடுப்போங்க. வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து இது ஆட் பண்ணிடலாம். மேக் ஷூர் தட் சிம்மில் வந்து வேணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வந்து கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள். சூப்பராக வந்து நல்லா வந்து பாயில் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து பாயில் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் குக் ஆகிருக்கு. ரைஸ் வந்து ஃபுல்லாக வந்து உடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ரைஸ் வந்து முன்னாடி வந்து போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது ரைஸ் எல்லாம் வந்து போட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து இந்த மசாலாலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். வெஜிடபிள்ஸு, பன்னீர் எல்லாமே மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து லைட்டாக வாட்டர் போட்டுட்டு இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சரி போகும். ஜஸ்ட் வந்து இப்படி விசில் போட்டுட்டு சிம்மில் வந்து வேகட்டும். சிம்மில் வந்துச்சுனாவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் விசில் விட மாட்டேன். ஜஸ்ட் அப்படியே வந்து பாயில் ஆகும். அப்படியே பாயில் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்துடும். இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான தம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும்.